மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 46ஆம் சங்கீதத்திலே ஏழாம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த மன்னாவினுடைய தலைப்பு, நம்மோடு இருக்கும் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நாம் பயப்பட அவசியம் இல்லை. அவர் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் பயங்கரமானவைகளை செய்ய இன்னும் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அந்த ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் மேலும் பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவனுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் அவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்பட்ட அந்த ராஜா அவனை துரத்தி விட்டான். துரத்தி விட்டவன் அவனே அந்த ஈசாக்கை காணும்படியாக அவன் வீட்டிற்கு சென்று அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொன்னால் சத்துருக்களையும் உங்களோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் செய்வார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவார். யோசேப்பை அவர் உயர்த்தினார். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு அநேக காரியங்களை காண்பித்த போதிலும் அந்த ஆசீர்வாதங்கள் உடனே நடந்து விடவில்லை, உடனே கிடைத்து விடவில்லை. அதற்காக அவன் அதிகமாய் போராட வேண்டியிருந்தது, அதிகமாக அவன் துன்பம் இருக்க வேண்டி வந்தது. ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனாலும் அந்த சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்திற்கு நேராக உயர்த்தப்பட்டான். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தாவீதோடு கூட இருந்ததினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்கோடு அவர் கூட இருந்ததினாலே நாளுக்கு நாள் அவன் ஆசீர்வாதத்தை கண்டடைந்தான். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்ததினாலே அவன் உத்தரவுப்பட்டாலும் அவன் நேராக சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். உயர்வும் மேன்மையும் கர்த்தரால் வருகிறது. ஆமனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் மேன்மையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீ கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உயர்வு உம்மால் உண்டாகிறது. நீர் ஆசீர்வதிக்கிறவராக, உயர்த்துகிறவராக, சாட்சி உண்டாக பண்ணுகிறவராக நீ கூட இருக்கிறீர். ஆண்டவரே சோத்திரப்பா, எப்போதுமே ஆண்டவரே நீ கூட இருந்த எங்கள் ஒவ்வொரு காரியங்களை நீர் வாக்கிய பண்ணும்படியாக கர்த்தர் படி செபிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.